ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது? தண்ணி படம்ல ஒரிஜினல் தண்ணி தண்ணி படக்கூடாது. அதே தான் நல்லது நல்லதாக தரேன் பாய் பூட்டி. சரி எனக்கு 1 கிலோலாம் வேணாம். ஆக்சுவலாக நான் அது உங்களுக்காக வாங்குறேன். உண்மையாலுமே எனக்கு தேன் வேணாம். சீரியஸா எனக்கு தேன் வேணாம். ஆக்சுவலாக உங்களுக்காக வாங்குறேன். சீரியஸா வெளியே வந்து காட்டுல இருந்து சீப்பா நினைச்சிடாரு. காட்டுல எடுத்து ரோட்டு சரி நான் சீப்பா நினைக்கலண்ணே. காட்டுல இருந்து எடுக்கிறவங்களாம் ரொம்ப மதிக்கிறேன். நான் ரொம்ப மதிக்கிறேன். அதையவே கொடுக்கணும். அது ஒண்ணுதான் பிரச்சனை. அதிகமா கேட்கல கம்மி பண்ணி விடு. 1 லிட்டர் எடுத்தாச்சு 1000 ரூபாய் கொடுப்பேன் சாப்பிடுவேன். 1 லிட்டர் எடுத்து சீரியஸா சொல்லட்டுமா? தேன் வாங்கணும்னு நான் வாங்கல, உங்களுக்காக தான் நான் வாங்குறேன். நான் 600 ரூபா கொடுத்து 1/2 கிலோ வாங்கிட்டேன். 1/2 லிட்டர். நன்றிங்க பாய். ஐயா நிறையா இல்லை 1 லிட்டர் எதுவுமே சாப்பிடுங்களேன். இல்ல உங்களுக்காக 600 ரூபா. அது எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே 1/2 கிலோ மட்டும் 1/2 லிட்டர் மட்டும் கொடுங்க. 600 ரூபா உங்களுக்காக. ஓ அதுலயே பண்ணிட்டீங்க. ஓகே ஜிபே பண்ணிட்டுமா? ஜிபே பண்ணிடுறேன். ஓகே அது வேற கலர் இது வேற கலர்ல இருக்கு. ஒரே கலர் தானா? ஓகே ஓகே தப்பா நீங்க நல்ல பொருள் தான். சரி சரி நான் அப்பெல்லாம் ரொம்ப நன்றிண்ணே. ஏன் ஐயா நிறைய கேட்கல லாஸ்ட் இருக்குது. ஐயா ஒன்னியாவது லாஸ்ட் வச்சு ஊருக்கு போறோம். சரி வியாபாரம் பண்ணிட்டே போறேன் பாய். வியாபாரம் இல்லை அதுல நான் தேன் வாங்க கூடாதுண்ணே. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் தேன் வாங்க கூடாதுங்க. சாப்பிட கூடாது. ஆமா அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லி வரேன்? சரி பாய் தப்பா இல்லை நான் சாப்பிடுறேன். சரி வாங்கிக்கலாம். இல்ல போதும். இல்ல 1/2 கிலோ போதும். அதான் 1/2 கிலோ தான். நான் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் ஐயா நிறைய கேட்கலாம். 1000 ரூபாய் தான் போட்டு விடும். சாப்பிட்டேன் 1000 ரூபாய் தேங்கிறேன். 200 ரூபாய் சேர்த்து போட்டு விடும். அப்போ தான் இருக்கு கஷ்டப்பட முடியல பாய். சரிண்ணே. சரி பாய் நீங்க 900 ரூபா பொழைக்கினேன். ஓகேண்ணே நான் வாங்கிட்டேன். சரி பாய் ஓகே தேன் வந்து தண்ணியில வம்படியா குடுக்குறீங்களே எனக்கு ஒரிஜினல் தேன் வந்து தண்ணியில ஊற்றா கரையா கூடாது. ஊற்றத்தினா கரைஞ்சிடும். ஒரிஜினல் கரையாது. அடியில் அப்படியே உட்காந்து 100 வருஷம் தான் தேன் கடாது. பாலில் சாப்பிட்டா உடம்பு குண்டாயிடும். சுத்தண்ணி சாப்பிட்டா உடம்பு ஒட்டிடும். அதுல இருந்து புளிஞ்சு தர மாட்டீங்களா? உள்ளேருந்து பிரிஞ்சுன்னா காலி பாட்டு இருக்கு. உள்ளேருந்து பிரிஞ்சுன்னு வாங்கிக்கலாம் பாய். உள்ளேருந்து வரிசை தரேன் பாய். உள்ளே இருக்கு பாய் தேன். உள்ளேருந்து வரிசை தான் வாங்கிக்கலாம் பாய். மலையில இருந்து ஏற்றுக்குள்ள போய் சேலை கொடுத்துருப்பேன். சரி எப்படி நம்பர் மலையில இருந்து எடுத்து நம்ம சேலை கொஞ்சம் லட்சம் பை அப்படிங்களான்னு நீ சாப்பிட்டு பாரு. என் ஃபோன் நம்பர் தான் இருக்கு. சரி நீங்க ஏதாவது வீடியோவாவது எடுத்துருக்கீங்க பாய்? மலையில இருந்து எடுக்கிறதா? ஆமா பாய் எடுத்துருக்கோம். இங்க இருக்கிற மரம் மரத்துல செடியில இருந்து எடுக்கிறது. பொக்கை போட்டு தான் எடுப்போம். தேன் வந்து பாலில் சாப்பிட்டா உடம்பு ஏறும். சுகந்தி சாப்பிட்டா உடம்பு ஒல்லியும். நீங்க எடுத்ததா? ஆமா பாய் நாங்க தான் இருக்கோம் பாய். ஆள் தான் பொய் சொல்லியால கொடுக்குற நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ சாப்பிட்டு அப்புறமேலாம் காசு கொடுக்க நம்பிக்கை இருக்கு பாய். அந்த ரோட்ல இருந்து எவ்வளவு இது எவ்வளவு சொல்றீங்க? இது வந்து 1 லிட்டர் வரும் பாய். தூக்கம் வந்து 1,12,000 வருது. 1,600 வருது. ஏன்னா நான் காசையே சொல்றேன். நல்ல பொருளாக கொடுக்குறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஐயரை அங்கமே ரோட்ல இருந்தா பிரச்சனை நினைக்காது. அந்த மாதிரி நினைக்காது. போய் சொல்லி கொடுப்பாங்க. மோந்து பார்க்கலாமா? சாப்பிட்டு பாருங்க. மூஞ்சி சாப்பிட்டே பாருங்க. ஓப்பன் பண்ணிக்காதீங்க. மோந்து மட்டும் பார்க்க சாப்பிடல. தேன் போலாண்டா. அச்சா வீடியோ எடு. அச்சா தெரியுறா? சாப்பிட முடியாது. எடுத்துட்டு வரீங்க? நம்ம நாமக்கல் கொல்லிமலை பாய். ஓகே சேலம் கொல்லிமலை இல்லை, நாமக்கல் கொல்லிமலை. 2 கொல்லிமலை இருக்கா? ஒரே கொல்லிமலை தான். நாமக்கல் கொல்லிமலை மட்டும் தான் இருக்கு. சேலம் வந்து சொந்த ஊர். அங்கிருந்து எடுத்துட்டு வரீங்க? ஆமா பாய். ஓகேண்ணே நன்றி. நான் வாங்கிட்டேன். ஓகே பாய் உங்களுக்கு பே பண்ணிட்டேன். ஓகே பாய். தேன் கடாது பாய் 100 வருஷம். ஆனா தேன் பிரிட்ஜ் வைக்க விட அப்படியே வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டில் இருக்குல்ல, அந்த ஊற்றி வச்சுக்கலாம் பாய். கண்ணாடியில் பிளாஸ்டிக்ல ஊற்றி வைக்க கூடாதா? பிளாஸ்டிக்ல கண்ணாடி பாட்டில்
ஏன் அப்புறம் நீங்க பிளாஸ்டிக்ல தரீங்க? பிளாஸ்டிக் இங்க இந்த சேஃப்டி வீட்டுக்கு போட்டு சேஃப்டி பை. அதுக்காக இல்ல கண்ணாடி பாட்டில் வச்சா உடஞ்சிரு பை நம்மளே. அதே தான் நீங்க போய் கண்ணாடி ஆர்லிஸ் பாட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை ஊற்றி வச்சுக்கலாம். டெய்லியா பால் இருக்குல்ல, பால்ல ஊற்றி சாப்பிட்டா உடம்பு ஏறும். சுடுதண்ணி போட்டு சாப்பிட்டா உடம்பு ஒல்லியாகும். பச்சை இஞ்சி தேன் சாப்பிட்டா சளி ஏறுமா குறையும். நெஞ்சு சளி மார் சளி பித்தம் குறையும். 2 இட்லி சாப்பிட்றவங்க வந்து 4 இட்லி சாப்பிடலாம். அவ்வளவு சத்து உண்டு தேன் வந்து. இட்லி தோசை சப்பாத்தில தொட்டி சாப்பிடலாம். ஒரு பெட்டு மேல தொட்டி சாப்பிடலாம் தேன். ஆமா பை. சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பை, சந்தோஷம். ரோட்ல பார்த்தவரு வம்படியா இந்த தேனை வந்து நான் வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லி கொல்லிமலையிலிருந்து வந்ததெல்லாம் சொல்லி கொடுத்தாருங்க. சரின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். வீடியோ யூஸ் ஆச்சுல, அதனால நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலா வந்து இவர் பாத்தீங்கன்னா இவர் இந்த அளவுக்கு கெட்டியாலும் தேன் இருக்காது. பாருங்க, ஊத்திக்க அப்படியே கூட்டுல இருந்து எடுத்ததா சொன்னாரு. அது வந்து இந்த அளவுக்கு கெட்டியாலாம் இருக்காது. எடுக்கும்போது பாருங்க, அப்படியே இந்த அளவுக்கு கெட்டியாலாம் கூட்டுல இருந்து வர தேன் உடனே எல்லாம் இருக்காது. இதுவே இது நானா போய் எடுத்துட்டு வந்து இதுல பாருங்க, மகரந்தம்லாம் ஒட்டிட்டு இருக்கும். இதெல்லாம் மகரந்தம் ஒட்டிக்கும் ஃபுல்லா. வந்து பார்த்தா வைன் மாதிரி ஒரு வாசம் இருக்கும். அது வந்து ஒரு சில இதில் மகரந்தம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் வைன் மாதிரியான வாசம் ரொம்ப மைல்டாக இருக்கும். இது வந்து கர்ணில குறிஞ்சி. இது நல்லா ராவாக நல்ல டீப் ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்தது. அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒன்றும் இல்லை, நல்ல டீப்பான வைல்டுலேருந்து எடுத்தது. இது ஊத்துறேன் பாருங்க, அந்த மாதிரி கெட்டியாக இருக்காது, ரன்னியாக இருக்கும். பாருங்க, இப்படினாலே போதும். பார்த்தீங்கன்னா இது அவரு கொடுத்த தேன், நவர கூட மாட்டேங்குது, அவ்வளோ கெட்டியாக இருக்கான். காட்டு தேன் அப்படி எடுத்தது இது கிடையாது. இது பாருங்க, இது ரன்னியாக இருக்கு பாருங்க. இது அசலான காட்டுத்தேன், ரன்னியாக தான் இருக்கும். காட்டுத்தேன் ரன்னியாக தான் இருக்கும். இந்த மாதிரி சலசலன்னு தான் இருக்கும் மேக்ஸிமம். ஒரு சில இடத்துல கொஞ்சம் கெட்டியாகவும் இருந்திருக்கு, இவ்வளோ கெட்டியாலாம் இருந்ததே கிடையாது. இதை வந்து தேனுன்னு சொல்கிறாரு. அவருக்கு என்ன தெரியல. இப்போ நான் வந்து டென்னிஸ் போவேன். அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இதனுடைய வாசத்தினுடைய வித்தியாசத்தை சும்மா கேட்குறேன். கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். இதுதான் உண்மையான தேன் அப்படிங்கிறத வாசத்தின் மூலியமா சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இது வாசமே இல்லை, இது வேற மாதிரி ஒரு மாதிரி விதமான வாசமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக செயற்கையாக தயாரிச்சிருக்காங்கிறது என்னுடைய கணிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தேன் அப்படியே எடுக்குது. ஒரு சில கூட அவங்களுமே எடுத்துருக்குறாங்க, எடுத்த மாதிரி காமிச்சு ஒரு வீடியோவும் அவர் என்கிட்டயே காமிச்சாரு. ஆனால் அதை கொடுக்குறாங்களான்னு ஒன்று இருக்குது இல்லை, இது கண்டிப்பாக இது அது இல்லை, இது கண்டிப்பாக தேனே இல்லை. ஆனால் இந்த வித்தியாசத்தை வந்து இப்போ நான் சொன்னால் அவங்களுக்கு வந்து செயற்கையாக தெரியலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டென்னிஸ் குரூப்பு, அவங்கள்ட்ட சும்மா காமிச்சு அவங்க இந்த டிஃப்ரென்ஸை சொல்லுவாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இது எல்லாம் நண்பர்களுங்க, டென்னிஸ் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு. இவர் வந்து நடால், இவர் வந்து ஃபெடரரு, சின்ன ஜோக்கோவிச். ஓகே, இப்போ என்னென்னா ஜி எனக்கு ஒரே ஒன்று தான் பண்ணும். என்னென்னா நான் இதில் எது தேன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? இது வந்து சும்மா ஸ்மெல் மட்டும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்ட்டு. ஒன்று இருங்க, ஃபஸ்ட் இது நீங்கள் பண்ணுங்கள், அடுத்து இது சாப்பிட்றாதீங்க, அடுத்து இது 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 ரெண்டில் எது தேன் மாதிரி இருக்குது சும்மா சொல்லுங்க. இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு? தாமஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது வந்து கொஞ்சம் அந்த கருப்பட்டி அந்த இது மாதிரி அப்படி இருக்கா? ஓகே, இது தேன் மாதிரி இருக்கு. எப்படி அது தேனுன்னு கரெக்டா சொல்றீங்க? நான் உங்களோட தேன் குடிச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே ஓகே, எனக்கு இது தேனா இருக்கு. வைன் மாதிரி வாசம் அடிக்குதா லைட்டா? ஓகே. நீங்க இதுதான் தேன். எப்படி சொல்றீங்க? இந்த ஸ்மெல் அந்த மாதிரி தெரியுதா? ஸ்மெல் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. நீங்க ஆமாம் ஜி, இது நல்ல தேன் ஸ்மெல் எனக்கு வருது. அந்த ஜி நீங்க தேனே பார்த்தது இல்ல, எப்படி தேன் ஸ்மெல்னு கரெக்டா சொல்றீங்க? நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன்ல தேன், உங்களோட இதுல எல்லா ஒரு இதுவும். அதான் சும்மாவே ஒரு லேமேனா பார்த்தாலே தெரியுதான்னு கேக்குறேன். தேன் தான் தெரியும். தேன் ஸ்மெல். இதுல வந்து எனக்கு ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வருது. தான் கரெக்டான ரிவ்யூ. எனக்கு அப்படிதான் அடிச்சது, அதான் சொன்னேன். நீங்க பாருங்க, அருவம் சித்தார்த்தம் கூப்பிடணும். அருவம் வித்தியாசம் தெரியுதான்னு மட்டும் கேட்குறேன். தெரியுதா? தெரியுதுல்ல அது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரன்னியாக தான் இருக்கும். ஆட்டுங்க, லிக்விடாக தான் இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கு, தெரியுதா? ரன்னியாக தான் இருக்கும், ஆனால் இது திக்காக இருக்கும். இது ஆட்டுங்க, ஆடவே ஆடாது. பட் ஆனால் அந்த வித்தியாசம் உங்களுக்கு வாசத்தில் தான் தெரியும்னு சொல்லுவேன் கஸ்டமர்ஸ்ட்ட. அதுக்காக சொல்கிறேன். இது நுரக்கட்டி இருக்கா? நுரக்கட்டை நான் வந்து ஆக்சுவலாக முன்னாடி என்ஜாய் ஜி, அதை சாப்பிட்றாதீங்க, அது தேனே கிடையாது. இது ஆக்சுவலாக இது அதில் பல விஷயம் சொல்கிறாங்க, பண்ணி கொழுப்பில் செய்கிறாங்கலாம் சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு மசில் வேணும் நீங்கள் இல்லை வின் பண்ண உங்களுக்கு வந்து வின் பண்ண உங்களுக்கு தேன் ரன்னர் அப்புக்கு நமக்கு இதுதான் ஜி. இது தூக்கி போடலாம் ஜி. அது சாப்பிடுங்க ஜி, சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணுங்க, கையில் வச்சு சாப்பிடுங்க, கை கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வாட்டர் திக்காயிடுமா? நம்ம திக் ஷேக் குடிக்கிறதோட சீக்ரெட் தான் ஆக்சுவலாக. என்னது? திக் ஷேக் ஐஸ்கிரீம் சாப்பிட தான் குடிக்கிறோம்ல, அந்த திக் ஷேக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தண்ணி ப்ளஸ் அந்த வாட் எவர் ஃப்ரூட் இட் இஸ்
அது கூட வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன கேப்சூல் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணாங்கன்னா அந்த நம்ம Thick குடிக்கும்போது ஆயிடுமா? ரொம்ப திக்காயிடும். சரி, அது என்ன கேப்சூல் அதை சொல்லுங்க. அது தெரியாது. அது வந்து நான் ஆக்சுவலாக முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தேன். ஓ, அவங்க சொன்னாங்களா? இதை பற்றி ஒரு வீடியோவே போடணும் ஜி. ஜி சாப்பிடுங்க. ஜி போறோம் ஜி. ஜி இது அப்துல் சார் ட்ரேடு அப்படியே தாமஸ் ஜி கையால வர குடிக்கிறடா. இது மீசில எல்லாம் ஒன்றும் பட்டாலாம் இதெல்லாம் ஆகாது ஜி. இன்னும் அது அப்படியே முறுக்குன்னு நினைச்சோம். அது முறுக்க வெடிக்குது. ஜி நீ என் தேன் சாப்பிட்டு தான் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லு ஜி. விஜய் மேல நீங்களும் சொல்லுங்க, தாமஸ் ஜி என் தேன் சாப்பிட்டு தான் இந்த மாதிரி அழகாக இருக்காரு. இவங்க 2 பேத்துக்கும் நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். இவருக்கும் கண்டிப்பாக டென்னிஸ் விளையாட தெரியணும். அது ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸு. ஆனால் நான் டென்னிஸ் விளையாட தெரியாதனால சரி எடுத்துக்கல. சாப்பிட்டீங்களா? கொண்டு போறீங்களா தேன் பிடிச்சா? உங்களுக்கு வந்து இன்னும் இவ்வளோ இருக்குது. நான் முடிச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான் கிடைக்கும். லெமன் ஜூஸ்க்கு நான் தான் மிக்ஸ் பண்ணுவேன். அப்படியா? நீங்க பால் கூட மிக்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. இல்லனா உடம்பு போடும். ஓட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் நான். உடம்பு போடும். அதனால வேணாம். நீங்கள் அந்த தேன் பாலில் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் ஜி இது எடுத்துகிட்டு போகிறீங்களா? யாரும் இது வந்து 7 இயர்ஸ் ஒன்ஸ் தான் ஜி கிடைக்கும். எனக்காக நான் எடுத்து வச்சது. யாரு என்ன பண்ணுவாரு? நீ எடுத்துகிட்டு போங்க. கம்யூனிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. இது சின்ன சின்ன பாட்டில்ல ஊத்திட்டு ஒரு 5 வேற கேக்குறாரு. பாசிபிள் அது எல்லாத்தையும் பாஸ் பண்ணி கொடுப்பாரு. சீரியஸாவே கேட்பாரு அவரு. ஆக்சுவலாக அவர் ஹனின்னு கூப்பிட்றதுக்கு நிறைய பேர் வச்சிருக்காரு. அவரை ஹனின்னு கூப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஹனி கொடுப்பாரு. ஒரிஜினல் ஹனியோ. ஜி இதோட ப்ரெஷியஸ்னஸ் தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன். 7 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இது கிடைக்கும். கர்ணியில் குறிஞ்சிப்பூ. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு கிட்ட கேட்டு தெரியுமா? இந்த போலன்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏ